வணக்கம். இன்னைக்கு நாம ஆழமா அலச போற படம் திரௌபதி 2. ஆமா, இயக்குனர் மோகன்ஜியோட ஒரு பிரம்மாண்டமான முயற்சி. அவரோட வழக்கமான அந்த சமகால சமூக படங்கள்ல இருந்து விலகி திடீர்னு ஒரு 14ஆம் நூற்றாண்டு வரலாற்றுக்குள்ள போயிருக்கார். ஒரு பெரிய ஜான்ரர் ஷிஃப்ட் இது. ஹொய்சால பேரரசு, சுல்தானிய படையெடுப்புன்னு ஒரு பெரிய கேன்வாஸ். அதுவும் அஜித்தோட மங்காத்தா ரீரிலீஸ் போட்டிக்கு நடுவுல இந்த படம் வந்திருக்கு. இந்த முயற்சி எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்குன்னு பாப்போம். நிச்சயமா. நிகழ்காலத்துல ஒரு நிலத்தகராறுல ஆரம்பிச்சு ஒரு அமானுஷ்ய பிளாஷ்பேக் மூலியமா சரித்திரத்துக்குள்ள போறாங்க. முதல்ல படத்தோட கதைக்கோர்வையை பத்தி பேசிடலாம். சரி, படத்தோட உணர்வு பூர்வமான ஆணிவேர்னு பார்த்தா அது ரக்ஷனா நடிச்ச அந்த திரௌபதி கதாபாத்திரம் தான். அதுல சந்தேகமே இல்ல. ஆனா ஒரு விமர்சனம் என்ன வருதுன்னா, திரைக்கதை ஒரு ஹிஸ்டரி லெசன் மாதிரி இருக்கு. வரிசையா தகவல்களை மட்டும் அடிக்கிட்டே போற மாதிரி. கரெக்ட். ஒரு மாதிரி பிளாக்கியா இருக்குன்னு சொல்றாங்க. வசனங்கள்ல தகவல்கள் அதிகமா இருக்கிறதால அந்த உணர்ச்சிகளை விட சித்தாந்த விளக்கங்கள் முன்னாடி நிக்குது. அப்போ இது ஒரு குறையா பார்க்கலாமா? சொல்லப்போனா இதுதான் அவரோட ஸ்டைல். அதனால இதுக்கு நாங்க கொடுக்கிற ஸ்கோர் 3.5. இந்த மாதிரி ஆழமான பட விமர்சனங்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே எங்க ஃபிளிக்ஸ் காஸ்டிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்க. அப்போதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடனே வரும். அடுத்தது காட்சி புதுமை, விஷுவல் இன்னோவேஷன். மோகன்ஜியோட படங்கள்லயே இதுதான் ரொம்ப பிரம்மாண்டமான முயற்சி. ஆமா, குறைஞ்ச பட்ஜெட்ல அந்த காஸ்டியூம்ஸ், ஆயுதங்கள், செட்ஸ்னு ப்ரொடக்ஷன் டிசைன்ல மெனக்கெடல் நல்லாவே தெரியுது. ரொம்ப நேர்த்தியா பண்ணிருக்காங்க. ஆனா அந்த விஎஃப்எக்ஸ் காட்சிகள் தான் கொஞ்சம் தடுமாறுது. குறிப்பா அந்த போர் காட்சிகள், நெருப்பு வர சீன்ஸ் எல்லாம் ஒரு செயற்கைத்தனம் தெரியுது. ஜிப்ரானோட இசை அந்த குறைகளை மறைக்க ரொம்ப முயற்சி பண்ணது இல்லையா? அதேதான். இசை ரொம்ப பெரிய பலம். ஆனா அந்த விஷுவல் குறை கண்ணுல நிக்குது. இதுக்கு எங்க ஸ்கோர் 4. எங்களோட இந்த ஸ்கோரிங் மாடல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, இல்ல உங்க ஸ்கோர் என்னன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கோம். ஓகே, அடுத்தது ரொம்ப முக்கியமானது, பிராண்ட் பார்வையாளர் பொருத்தம். இதுல எந்த சந்தேகமும் இல்ல. மோகன்ஜியோட டார்கெட் ஆடியன்ஸுக்கு இது ஒரு தங்க புதையல் மாதிரி. கரெக்ட். மறைக்கப்பட்ட வரலாறு, கலாச்சார மீட்டெடுப்புன்னு விரும்புறவங்களுக்கு இது சரியான தீனி. தொழில்நுட்ப குறைகள் அவங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியாது. இயக்குனரோட அந்த கவுண்டர் நேரேட்டிவ் சினிமா பிராண்டுக்கு கச்சிதமா பொருந்தது. பி-சி சென்டர்கள்ல படத்துக்கு நல்ல ஆதரவு இருக்கு. அப்போ இதுக்கு ஸ்கோர்ல எந்த குறையும் வைக்க முடியாது. நிச்சயமா. இதுக்கு எங்க ஸ்கோர் 5. இந்த படத்துக்கான உங்களோட ஸ்கோரையும் மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. ஆமா, உங்க பார்வையை தெரிஞ்சுக்க நாங்க ரெடியா இருக்கோம். சரி, கடைசி பாயிண்ட், வேகத்திறன், அதாவது பேசிங் எஃபிஷியன்சி. இதுதான் படத்தோட ஒரு சின்ன சவால். 2 மணி நேரம் 39 நிமிஷம் ஓடுற படம். ரெண்டாவது பாதி ஒரு விரிவுரை மாதிரி மெதுவா நகருதுன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆமா, மங்காத்தாவோட அந்த வேகமான திரைக்கதையோட ஒப்பிடும்போது இது ரசிகர்களோட பொறுமையை கொஞ்சம் சோதிக்குது. முதல்ல திரௌபதி படத்தோட அந்த த்ரில்லர் வேகம் இதுல மிஸ் ஆகுது. அதனால இதுக்கு ஸ்கோர் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா, இதுக்கு எங்க ஸ்கோர் 3.5. இந்த படம் இது சம்பந்தமான சர்ச்சைகள், நடிகர்கள் இல்ல இயக்குனர் பத்தின உங்க கருத்துக்கள் என்ன? எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாம அதை பத்தி விவாதிக்கலாம். அப்போ இறுதி தீர்ப்புக்கு வந்துடலாம். நம்மளோட ஃபிளிக்ஸ் காஸ்டிங் ஸ்கோர் என்ன? படத்தோட நோக்கத்துல ஜெயிச்சாலும் அதை செயல்படுத்தின விதத்துல கொஞ்சம் தடுமாறி இருக்கு. சுருக்கமா சொன்னா a history lesson with more passion than polish. நேர்த்தியை விட உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சோ எங்களோட ஒட்டுமொத்த ஃபிளிக்ஸ் காஸ்டிங் ஸ்கோர் 4/5. கண்டிப்பா. நம்ம இந்து மற்றும் இந்திய கலாச்சாரத்தோட பெருமைகளை இந்த படம் மிகச்சிறப்பா பிரதிபலிக்குது. பாக்ஸ் ஆபீஸ் பத்தி சொல்லணும்னா, போட்டிகள் இருந்தாலும் இந்த படம் அதோட குறிப்பிட்ட பார்வையாளர்கள் மூலமா கமர்ஷியலா ஒரு பாதுகாப்பான இடத்தை பிடிக்கும் எதிர்பார்க்கலாம். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இது மாதிரி சித்தாந்த ரீதியான பேஷன் ப்ராஜெக்ட்ஸ் அதோட இலக்கு பார்வையாளர்களை தாண்டி பொதுவான சினிமா ரசிகர்களையும் சென்றடைய எதிர்காலத்துல என்ன செய்ய வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்க?